SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் குறித்து கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி முடிவு. இலங்கையில் பெரும் சோகம், அண்ணனும் தங்கையும் பரிதாபமாக பலி. அமெரிக்காவில் உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை பெண் நாடு திரும்பினார். தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை. முன்னாள் அதிபர் சந்திரிகா விடுவித்துள்ள சூளுரை. அமெரிக்காவில் பயங்கரம், 3 காவல்துறையினர் சுட்டுக்கொலை, மேலும் 5 படுகாயம். உக்ரைனில் பாரம்பரிய மாளிகை மீது ரஷ்யா திடீர் தாக்குதல். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நாட்டில் உள்ள பாடசாலை மாணவர்களை இடைநிலை தரங்களுக்கு இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு முடிவை செய்துள்ளது. அதற்கமைய அரசு பாடசாலைகள், அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகள் எதிர்வரும் காலங்களில் விளையாட்டு திறன்களின் அடிப்படையில் இடைநிலை தரங்களுக்கு மாணவர்களை அனுமதிக்காது என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. மேலும் இதனுடன் சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் பாடசாலை அதிபர்களுக்கு தேவையான அறிவுறுத்தல்களை கல்வி அமைச்சு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறையில் மின்னல் தாக்கம் காரணமாக இளவயது அண்ணனும் தங்கையும் உயிரிழந்துள்ளார்கள். இந்த அனர்த்தம் இரத்தோட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. 23 வயதான அண்ணனும் 12 வயதான தங்கையுமே உயிரிழந்துள்ளார்கள். இரு சடலங்களும் இரத்தோட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் இடம்பெற்ற 50 வயதுக்கு மேற்பட்ட உலக அழகி போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெற்றி பெற்ற துஷார் ஜெயகொட நாடு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போட்டியில் கடந்த 21ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் இடம்பெற்றது. குறித்த போட்டியில் 37 நாடுகளைச் சேர்ந்த உலக அழகிகள் கலந்து கொண்டார்கள். 37 நாடுகளிலிருந்து வருகை தந்த உலக அழகிகளுக்கு மத்தியில் பெரும் போட்டி நிலவியதாகவும் அதில் வெற்றி பெற்றது இலங்கைக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் எனவும் துஷார் ஜெயகொடி தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட பயிற்சி பெற்ற 30 போலீஸ் குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த விசேட நடவடிக்கையின் போது இந்த விசேட குழுக்கள் அதிகாரிகளுக்கு 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன்போது உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஒருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படும் இந்த போலீஸ் குழுக்கள் போலீஸ் மோப்பநாய்கள் மற்றும் விசேட தாக்குதல் படையணி என்பவற்றையும் கொண்டுள்ளன. இதற்கிடையே மாத்தறை மீரிஸ்ட பிரதேசத்தில் நிலைப்படுத்தப்பட்டிருந்த துதித போலீஸ் படையணி தற்போது மாத்தறை இஸ்தாதி நகரத்துக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக மாற்றுவேன் என்று சூளுரைத்துள்ளார் முன்னாள் அதிபர் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா. இது தொடர்பில் தெற்கு ஊடகம் ஒன்றில் அவர் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து மைத்திரியால் வெட்டப்பட்ட நிறைய ஆட்கள் பெயர்களினிடம் உள்ளார்கள். எனக்கு தேர்தலில் போட்டியிடம் திட்டமில்லை. எனது தாயும் தந்தையும் கஷ்டப்பட்டு உருவாக்கிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அழிந்து கொண்டு போவதை பார்த்து கொண்டு என்னால் சும்மாக இருக்க முடியாது. அதை காப்பாற்றுவதற்காகவே நான் கட்சியின் விவகாரத்தில் தலையிட்டுள்ளேன். நிச்சயமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை வெற்றி கட்சியாக என்னால் மாற்ற முடியும் என்று கூறியுள்ளார். உலகச் செய்திகள். அமெரிக்காவின் வடக்கு கரோலினாவில் நடந்த வீட்டு முற்றுகையில் 3 காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளார்கள். 3 மணி நேரம் நீடித்த மோதலுக்கு பிறகு வீட்டின் முன் முற்றத்தில் குறைந்தது ஒரு சந்தேகத்துக்கிடமான தாக்குதலாளி இறந்து கிடந்தார் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 2 ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். காயமடைந்த அதிகாரிகள் அமெரிக்கா மார்ஷல் சேவை தலைமையிலான பணிக்குழுவின் உறுப்பினர்கள் ஆவர். துப்பாக்கிச்சூடு வெடித்த போது துப்பாக்கி வைத்திருந்ததற்காக தேடப்படும் குற்றவாளிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்க அதிகாரிகள் முயன்றுள்ளார்கள். வீட்டுகளிலிருந்து காவல்துறையினர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது என சார்ல்ஸ் மெக்லேன் பார்க் காவல்துறை தலைவர் ஜானி ஜெங்ஜிங் ஒரு செய்தி மாநாட்டில் கருத்து தெரிவித்திருந்தார். உக்ரைனின் ஹாரி பாட்டர் மாளிகை என்று அழைக்கப்படும் ஒடேசாவில் உள்ள பாரம்பரிய கட்டிடம் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் ஹாரி பாட்டர் மாளிகையானது பலத்த சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 32 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் உக்ரைனிய சட்டமியற்றுவர்களுக்கு சொந்தமான இந்த மாளிகை பின்னர் ஒடேசாவில் சட்டப்பள்ளியாக செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் குறித்து கல்வி அமைச்சு எடுத்துள்ள அதிரடி முடிவு.
இலங்கையில் பெரும் சோகம், அண்ணனும் தங்கையும் பரிதாபமாக பலி. அமெரிக்காவில் உலக அழகி போட்டியில் வெற்றி பெற்ற இலங்கை பெண் நாடு திரும்பினார். தென்னிலங்கையின் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த விசேட நடவடிக்கை. முன்னாள் அதிபர் சந்திரிகா விடுவித்துள்ள சூளுரை. அமெரிக்காவில் பயங்கரம், 3 காவல்துறையினர் சுட்டுக்கொலை, மேலும் 5 படுகாயம். உக்ரைனில் பாரம்பரிய மாளிகை மீது ரஷ்யா திடீர் தாக்குதல்.